வணக்கம். தலைப்புச் செய்திகள். பாவேந்தர் பாரதிதாசனின் 133வது பிறந்த நாளுக்கு பாரதி பூங்காவில் உள்ள சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் 133வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், எம்எல்ஏ KSP ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பாரதிதாசனின் குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், தமிழ் ஆர்வலர்கள் உட்பட பலர் பாரதிதாசனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். எதிர்வரும் மே 1ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள 108 பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுத அரசன் தலைமையில் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் எதிர்வரும் மே 1ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள 108 பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி பொறுப்பாளர் ரமேஷ், காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு சேர்மன் RE சேகர், பஞ்சாயத்து ராஜ் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தன், தொகுதி தலைவர்கள் புஷ்பராஜ், சங்கர், பாபு, ஹேமாவதி மாலினி, தேவி, ஷேக் மொய்தீன், மாறன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியதை அடுத்து ஏரிகளில் வளர்க்கப்படும் மீன்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 15ஆம் தேதி முதல் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியதால் விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. கட்டுமரம், வல்லம் போன்றவற்றில் மட்டுமே கரையோரம் மீன்பிடிக்கப்படுகிறது. ஆனால் அதில் மீன்வரத்து அதிகமில்லை என மீனவர்கள் கூறுகின்றனர். இதனையடுத்து புதுச்சேரியை சுற்றியுள்ள குருவிநத்தம், பாகூர், ஊசுட்டேரி ஆகியவற்றில் வளர்ப்பு மீன்கள் பிடிக்கப்பட்டு மீன் சந்தையில் விற்கப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் உப்பளம், நெல்லித்தோப்பு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் மீன்களை வாங்க அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டது. இவர்களுக்கு ஏரிகளில் பிடிக்கப்பட்ட மீன்களான கெண்டை, விரால் போன்றவை விநியோகிக்கப்பட்டன. மீன்பிடி தடை காலத்தால் ஏரி மீன்களின் விற்பனை தினமும் அதிகரித்துள்ளதாகவும் மீன் விற்பனை செய்பவர்கள் தெரிவித்துள்ளனர். திண்டிவனத்தில் தமிழ்ச்சங்கம் சார்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திண்டிவனம் தமிழ்ச்சங்கம் சார்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு RS பிள்ளை வீதி சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள அவருக்கு திருவுருவ சிலைக்கு நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், திண்டிவனம் தமிழ்ச்சங்க சிறப்பு தலைவரும் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு, வட்டாட்சியர் சிவா, திண்டிவனம் தமிழ் சங்க தலைவர் துரை, ராசமாணிக்கம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சிறுமி பூமழை பாரதிதாசனின் தமிழ் கவிதைகள் குறித்தும் அவரது தமிழ் தொண்டு குறித்தும் பேசினார். புதுச்சேரி காமராஜர் சாலையில் இயங்கி வரும் ஜுவல்1 கிளையின் தலைமை நிறுவனமான எமரால்டு நிறுவனத்தின் 40ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் இயங்கி வரும் ஜுவல்1 கிளையின் தலைமை நிறுவனமான எமரால்டு நிறுவனத்தின் 40ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு விருந்து உபசரிப்பு 100 அடி சாலையில் உள்ள சன்வே ஹோட்டலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பாடல், விளையாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மற்றும் அட்சய திருதியை முன்னிட்டு புத்தம் புதிய தங்கம் மற்றும் வைர நகைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் சிறப்பு சலுகையாக சவரனுக்கு 2000 ரூபாயும், வைரம் கேரட்டிற்கு 10,000 ரூபாயும் தள்ளுபடியாக அறிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஜுவல்1 கிளையின் மேலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடுமையான கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் இளநீர், தர்பூசணி பழங்களை வழங்கினார். இந்த நீர்மோர் பந்தலில் தர்பூசணி, வெள்ளரிப்பழம், கிர்னி பழ வகைகளும்
வெள்ளரிக்காய், நீர்மோர், இளநீர், நுங்கு உள்ளிட்ட வகைகளும் இடம்பெற்றிருந்தன. இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், காரைக்கால் மாவட்ட செயலாளர் ரோமலிங்கம் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். தொண்டமானத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால மாரியம்மன் ஆலயத்தில் பந்தக்கால் நடுதல் விழா நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் தொண்டமானத்தம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் 6ஆம் ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு பந்தக்கால் நடுதல் விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அரசனடி சப்தலிங்கேஸ்வரருக்கு பிரதிஷ்டை செய்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் காப்பு கட்டிக் கொண்டனர். தொடர்ந்து மகா யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமானத்தம் கிராமவாசிகள் மற்றும் பக்த கோடிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் இலவச கோடைக்கால கலை பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வழங்கும் பணி தொடங்கிய நிலையில் பெற்றோர்கள் ஆர்வமுடன் விண்ணப்ப படிவங்களை வாங்கிச் சென்றனர். புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் கோடை விடுமுறையை முன்னிட்டு ஜவஹர் சிறுவர் இல்லம் குழந்தைகளுக்காக பல்வகை கலைகள், நடனங்கள், பரதம், கிராமிய நடனம், வாய்ப்பாட்டு, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கிட்டார், ட்ரம்ஸ், கையெழுத்து பயிற்சி, விளையாட்டுகளான கேரம், செஸ், இறகுப்பந்து, டேபிள் டென்னிஸ், தற்காப்பு கலைகளான டேக்வாண்டோ ஆகியவற்றை கற்பிக்க சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதன் அடிப்படையில் 6 வயது முதல் 16 வயது வரையுள்ள புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த குழந்தைகள் சிறப்பு பயிற்சியில் சேரலாம். பயிற்சிக்கான கோடை வகுப்புகள் வரும் மே 2ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கான விண்ணப்பங்கள் வழங்கும் பணி இன்று தொடங்கியது. புதுச்சேரியில் உள்ள ஜவஹர் சிறுவர் இல்ல வளாகம், லாஸ்பேட்டையில் உள்ள கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப் பள்ளி வளாகம், கதிர்காமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகம், நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகம், வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளி வளாகம் ஆகிய இடங்களில் பெற்றோர்கள் ஆர்வமுடன் விண்ணப்ப படிவங்களை வாங்கிச் சென்றனர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நாளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது. முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த மாதம் 2ஆம் தேதி கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த விவேகானந்தன் என்ற முதியவரும் கருணாஸ் என்ற இளைஞரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிறுமி உடலை பிரேத பரிசோதனை செய்த ஜிப்மர் மருத்துவமனை அதன் அறிக்கையினை போலீசாருக்கு அளித்தனர். இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணை முடியும் தருவாயில் உள்ள நிலையில் நாளை முத்தியால்பேட்டை போலீசார் புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் சிறுமி கொலை வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய உள்ளனர். இதனைத் தொடர்ந்து இன்ற வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகளுக்கும் விரைவில் நீதிபதி தீர்ப்பளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி துத்திப்பட்டு கிராமத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்தில் இந்திரா நகர் மற்றும் மேட்டுத்தெரு என்ற பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்துள்ளது. குறிப்பாக இந்திரா நகர் மற்றும் மேட்டுத்தெருவைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் பகுதிக்கு போதிய அளவு தண்ணீர் வரவில்லை. இது தொடர்பாக கொம்யூன் பஞ்சாயத்துக்கு புகார் தெரிவித்தும் யாரும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களோடு துத்திப்பட்டு சேதராப்பட்டு சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போராட்டம் நீடித்த நிலையில் இரு பக்கமும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதே வேளையில் தங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு யாரும் வராத காரணத்தினால் மண்குடங்களை உடைத்தும் பிளாஸ்டிக் குடங்களை தூக்கி வீசியும் மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கிராம மக்களின் திடீர் போராட்டத்தால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.